ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. எம்பெருமானுடைய ஆயுதங்களிலேயே பிரதானமான ஆயுதம் சுதர்சன ஆயுதம். இதைத்தான் சக்கரம் என்றும் ஆழி என்றும் பலவிதமான பெயர்களில் அழைப்பார்கள். இந்த சக்கரத்திலே எத்தனையோ விதமான பாகங்கள் உள்ளது. அதிலே முக்கியமான பாகம் நேமி என்பதான பாகம். அந்த நேமியனுடைய ஒளியினாலே உங்களது இல்லம் எல்லாம் சகலவிதமான சௌபாகியங்களையும் பெறட்டும். அதைப்போல் இது எப்படி இருக்கும் என்று கேட்டால், சக்கரத்தாழ்வாராக இருக்கக்கூடிய சுதர்சன பகவான் மகாலட்சுமியிடம் பிரார்த்தித்து அவள் மூலமாக உங்களது இல்லத்திலே சகல சௌபாகியங்களையும் அளிப்பது போல, நீங்கள் செய்யக்கூடியதான கர்மணா மனசா வாச்சா எந்த எந்த பாபங்கள் இருக்கின்றதோ அவைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கட்டும் என்பதைத்தான் மீண்டும் இங்கே பிரார்த்தனையாக வைக்கிறார். அப்போ முன்னாடி தான் ஒன்று சொன்னாரே, இப்போ எதுக்கு சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு கேட்டாக்க, அது ஜுவாலாவர்ணனத்திலே இருக்கக்கூடியதான பிரார்த்தனையாம். இது அறம் என்பதான ஒரு பாகத்திலே இருக்கக்கூடிய பிரார்த்தனை. அப்போது ஒவ்வொரு படியாக இறங்கி வரும் பொழுது அந்த மண்டலம், சக்கராப்ஜ மண்டலம் என்று சொல்லுவார்கள் ஸ்ரீபாஞ்சராத்திராகமத்திலே. இந்த மண்டலங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான வண்ணங்கள் உண்டு. அந்த வண்ணங்கள் மூலமாக இவர் ஒளி வீசக்கூடியவர். அந்த ஒளி வீசும் பொழுது உங்களுடைய அந்த ஒளியினாலே உங்களுடைய பாபங்கள் எல்லாம் தகிக்கப்பட்டு நீங்கள் புனிதமாக்கப்படுவீர்கள் என்பதைத்தான் இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார்னு சொன்னார். நக்ஷத்ரக்ஷோதபூதி பிரகடித விகரணக்ஷ்வேததாசாவகாசம் ஜீர்ணைப்பர்ணைரிவத்யாம் ஜலதரணபட்டைச்சூர்ணிதைர்வூர்ணுவானாம் ஆஜாவாஜானவாஜானதரிபுஜனதாரண்யமாவர்த்தமானாம் நேமிர்வாத்யேவ சாக்ரி பிரணுதது பவதாம் சம்ஹதாம் பாபதூலம். இந்த பாபதூலம் என்பது மிகப்பெரிய மூட்டை. அந்த மூட்டையானது உங்களை சுற்றி கொண்டே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இல்லையா? அந்த மூட்டையானது இந்த சுதர்சன நேமியனுடைய ஒளியி பிரபாவத்தினாலே, வேள்வியிலே எப்படியெல்லாம் நெய்யினால் ஆகுதிகள் செய்தால் அந்த நெய்யானது எப்படி காணாமல் போகிவிடுமோ, ஆனால் அந்த மாதிரியாக இந்த வேள்வியிலே, அதாவது நேமியாக இருக்கக்கூடிய ஜுவாலையிலே உங்களுடைய பாபக்கூட்டங்கள் எல்லாம் உள்ளே போய் அவைகள் ஒழியட்டும் என்று சொல்லி நேமிப்பிரானை பிரார்த்திக்கிறார். அதனால்தான் ஆழ்வாரும் சொல்லும் பொழுது எப்பொழுதும் கைகழலா நேமியான் என்று சொல்கிறார். ஒரு காலமும் இந்த சக்கரத்தாழ்வாரை எம்பெருமான் விட்டு விலகியே இருக்க மாட்டான். என்று கேட்டால், வரக்கூடிய ஜனங்கள் ஏதாவது ஒரு பாபத்தை பண்ணிட்டு நம்மண்ட வந்து சேர்ந்துட்டு என்ன பண்ணுறதுன்றதுக்காக இவனை கொண்டு அந்த அவனுடைய பாபங்களை எல்லாம் விலக்கி இந்த ஜீவகோட்டிகளை எல்லாவரையும் தன்னுடைய பக்கம் இழுத்து கொள்வார். அப்போது இந்த பாபக்கூட்டங்களை நீக்கக்கூடிய சக்தி யாருக்கு உண்டு என்று கேட்டால், சாட்சாத் சக்கரத்தாழ்வார் என்று சொல்லக்கூடியதான சுதர்சன பகவானுக்கு உண்டு. நாமும் இந்த தோத்திரத்தை அனுசந்தித்து நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு எம்பெருமானுடைய திருவருளை பெற்று உய்வோமாக என்று சொல்கிறார். நக்ஷத்ரக்ஷோதபூதி பிரகடித விகரணக்ஷ்வேததாசாவகாசம் ஜீர்ணைப்பர்ணைரிவத்யாம் ஜலதரணபட்டைச்சூர்ணிதைர்வூர்ணுவானாம் ஆஜாவாஜானவாஜானதரிபுஜனதாரண்யமாவர்த்தமானாம் நேமிர்வாத்யேவ சாக்ரி பிரணுதது பவதாம் சம்ஹதாம் பாபதூலம். உலர்ந்த இலைகள் எல்லாம் எப்படி அக்னியிலே விழுந்தாக்க எந்த மாதிரியாக சாம்பலாக போய்விடுமோ, அந்த மாதிரியாக நம்முடைய பாபங்கள் எல்லாம் இந்த சுதர்சன பகவானுடைய ஒளியிலே பட்டு பட்டு நம்முடைய பாபங்கள் எல்லாம் நீங்கட்டும் என்று சொல்கிறார். அந்த பாபத்தூலமாக இருக்கக்கூடிய முட்டையானது இந்த சுதர்சன பகவானுடைய திருவொளியிலாலே பட்டு
இங்கே எல்லாம் சமத்த விதமான பாபங்களும் நம்மை விட்டு விலகி எம்பெருமானுடைய திருவடியில் போய் சேர்ந்து அவனுக்கு எப்படி சுதர்சன பகவான் அங்கே கைங்கரியம் செய்கிறாரோ அதைப்போல் நாமும் கைங்கரியம் செய்ய வேண்டும். நமக்கு இருக்கக்கூடியதான இந்த பிரார்த்தனை எல்லாம் இகலோகத்திற்கு வேண்டியதான சௌக்கியத்தை பெற்றாலும் பரலோகத்தில் போய் என்ன செய்வோம் என்று சொன்னால் எம்பெருமான் கைங்கரியம் ஒன்றுதான் நமக்கு முக்கியம். அதை காண்பித்து கொடுப்பவர் இந்த சக்கரத்தாழ்வார். அவருடைய இந்த தோத்திரத்தை நாம் அனுசந்தானம் செய்து நம்முடைய பாபங்களை விலக்கி நல்லருள் பெறுவோமாக. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.